மெர்க்குரி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காவ்யா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீயா நானால வந்துட்டு குழந்தைங்க படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு சைடும் அண்ட் பெற்றோர்கள் ஒரு சைடும் இருந்தாங்க. அந்த டாப்பிக்கில் விஸ்வா அப்படின்ற ஒரு பையன் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பான். இன்னைக்கு நம்ம அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் என் அப்பா அம்மாவை பார்த்தது கிடையாது. என் தாத்தா பாட்டி தான் என் அப்பா அம்மா. அடுத்த வரைக்கும் அவங்க தான் வளர்த்தாங்க. இது வரைக்கும் அவங்க தான் வளர்க்குறாங்க. நானும் ஒரு நாள் பெரிய ஆளாகி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பேன். கல் அடைப்பு ஆப்ரேஷனு அது வந்துட்டு 6 வயசு குழந்தையிலே அவங்க அப்பா இறந்துட்டா. அப்படி ஸோ வீடு வந்து இதுக்குள்ள லாஸ்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? வாங்க. ம் சரி. விஸ்வா எங்க? விஸ்வா பாதம் பருத்தி காட்டில் வேலை செய்கிறோம். பாட்டி பாட்டி அங்கே வீட்டான இருக்குது கூட்டம். அப்படியா? சரி சரி, அவங்க கிட்ட போயிடலாம் நம்ம. போய் அவன் ஸ்கூல் போலையா? ஸ்கூலில் இன்னைக்கு அதான் இது வேலைக்குதுன்ட்டு நிறுத்திட்டேன். ம் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும். அது பார்த்துக்கிறதுக்கோசம் நிறுத்திட்டேன். அப்படி விவசாயம் ரொம்ப நஷ்டத்துல போகுது. விவசாயம் தான் எங்கள் பருத்தி நட்டம் பாரு ஒன்றுமே இல்லை. எல்லாம் காய் வராத வெறும் பருத்தியாக போச்சு. அந்த மாதிரி வரும். சரி பஞ்சு தான். இது இந்த வருஷம் ஒன்றும் காப்பே இல்லை. இது அந்த மாதிரி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? விவசாயம் பண்ணாலும் பிடிக்குது. என்ன பண்ணுறது? இவன் வந்து சொல்லியிருந்தான், அப்பா அம்மா எனக்கு கிடையாது, தாத்தா மட்டும்தான், அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னான். என்ன ஆச்சு அப்பா அம்மாக்கு? அவன் அப்பயே மருந்து குடிச்சு இறந்துட்டான் மேடம். எப்படி? எதனால? இதில் செங்கல் சூளை வச்சான், கம்பி கட்ட போனான். ஆம்பூர் வேலூர்லாம் அவனே வந்து கட்டிங்கிறான். இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸு அவன் தான் கட்டினான். கம்பி கட்டுறது சென்ட்ரிங் எல்லாம் வேலையும் செஞ்சான். 5 ரூபா கூலியிலேருந்து அவன் வேலை செஞ்சான் மேடம். படிக்கிறதுக்கு போல் இதே வேலை தான். அவன் கம்பி கட்ட போவான். அதுக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்காரி வந்து காலேஜுக்கு அவன் படிக்கிறான்ல, அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருந்தாவ. ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கும் போது இவன் அந்த ஸ்கூல் கம்பி கட்ட போனது. கம்பி கட்ட போகும்போதும் அப்படியே லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான். எங்களுக்கே தெரியாது. அப்பயே தண்ணி அப்புறம் ஊரில் தண்ணி பேசி அதுக்கு பின்னாடி கோயிலில் போய் தாலி போட்டுன்னு வந்து அவங்களே தனியாக சாப்பாடு பண்ணின்னு அவங்களே ஆம்படியா முன்னாடி தனியாகவே அந்த ஹோட்டல் தான் இருந்தாங்க. அந்த வீட்டிலே தான் எல்லாம் நல்லா தான். அதுக்கு பின்னாடியும் கம்பி கட்ட போனால் எல்லா வேலையும் செஞ்சான். வீட்டில் என்ன பிரச்சனையும் அவங்க வீட்டுக்காரிக்கும் அவனுக்கும் தெரியாது. அது மருந்து குடிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போனுங்க. அங்கே முடியாது, தருமபுரி ஏற்றின்ட்டாங்க. கொல்லாபுரியம்மா கோயிலான்னு போனங்க. ஏற்றின்னு போனவங்க உயிர் போயிடுச்சு. அப்போ இவனுக்கு என்ன வயசு இருந்தது? அவனுக்கெல்லாம் 6 மாதத்து குழந்தைங்க. அம்மாக்கு என்ன ஆச்சு? அம்மா அதில் போனவ தான். அப்படி போனவ தான் விட்டுட்டு போனவ. குழந்தைய நாங்கள் பார்த்துன்னு அவளும் செத்து போயிட்டான். 6 மாச குழந்தைய கையில கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? எப்படி இவனை வளர்த்து கொண்டு வந்தீங்க? எல்லாம் ரொம்ப மோசங்க. என்ன சொல்கிறேன், எல்லாம் மரம் ஏறினா அங்கே போயின்னு வேலை செஞ்சுன்னு இருந்தது தான். வேறு என்ன போய் வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ பாரு, அந்த வீடே கட்ட மாட்டாத கிடக்குறேன். இன்னும் வீடே இல்லை. நெல்லை நட்டான், இப்போ பூர்த்தி பதிரா போயிடுச்சு. இப்போ கலக்கா போட்டோம் பாரு, ஒன்றுமே இல்லை. மழை எல்லாம் தீஞ்சி. ரெண்டாவது வந்து இப்போ அரைக்குறை வந்துங்க. அது பூர்த்தி புட்டாவே இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதில் இப்படிதான் விவசாயத்தில் எது பண்ணி பாரு. பருத்தி நட்டான், நட்ட கூலி கூட இல்லை. அது நஷ்டமே. என்ன பண்ணுறது? எப்படி அந்த நஷ்டத்துல இவனை படிக்க வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்படி தான் ஏதோ ஒன்று வேலைக்கு ஏறி வேலைக்கு போச்சு. எங்கள் வீட்டில் அந்த காசு எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. யாரு? ஸ்கூலில். ஆமாம், ஸ்கூலில் சாருங்க ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே துணியும் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க புக்குலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. எந்த இதுவும் வைக்கல அவங்களுக்கு. இப்போ இவன் வந்துக்கிட்டு 11th படிச்சுட்டு இருக்கியா? உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? இங்கே ட்ரிபிள் பண்ணணும். ட்ரிபிள் எதனால? அது நிறைய பேர் அதில் தான் பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால அது பண்ணணும் அப்படின்னு. நானும் என்ன மாதிரி 4 பசங்களை காப்பாற்றேன். உன்ன மாதிரியே 4 பசங்களை காப்பாற்று. எதனால இந்த எண்ணம் வந்துச்சு உனக்கு? நானும் இப்படி தானே இருந்தேன். எங்கள் தாத்தா வளர்த்துறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களை காப்பாற்றி அவங்களே படிக்க வைக்கணும்.
அன்னைக்கு நீ ரொம்ப எமோஷனல் ஆகி இப்போ அவரும் இல்லைன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆன. தாத்தாக்கு என்ன ஆச்சு? தாத்தாவுக்கு கிட்னியில் கல் இருந்துச்சு, அது 2 டைம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால் அடிக்கடி நெஞ்சு வலி வரும், ரத்தம் வாந்தி, இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதுதான். உங்களுக்கு ஒரே பையன் தானா? இல்லை 2 பையன். 2 பசங்களா? அவர் என்ன பண்றாரு? அவர் ராலி டிரைவராக போகிறாங்க. இங்கெல்லாம் அவங்க நம்ம கட்டல. அவரு இங்க இல்லையா? நம்மளுக்கு அதுக்கு சொட்டா. ஓ, இப்போ நீங்க மட்டும்தான் இப்போ நாங்கள் விஸ்வாவை மட்டும்தான். பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 65 நடக்குது. உங்களால பார்க்க முடியுதா? எதப்போ முடியலைங்க மேடம். அப்போல்லாம் நானே பார்த்துருந்தேன். மரம் ஏறுவேன், பனை மரம் ஏறுவேன், எல்லா வேலையுமே செஞ்சுன்னு இப்போ முடிறதில்ல. அதான் அந்த ரத்தம் எடுத்து இப்போ பொழைச்சிதே ரொம்ப இதுன்னு வச்சுக்க. இது காலையில எத்தனை மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிப்ப? காலையில் 5 மணிக்கு எழுந்து வரோம். அங்கே வந்துட்டு மாட்டுக்கு தீனி கிணி போட்டு சாணி வாட்டு அதுக்கு பின்னாடி 7 மணிக்கு பஸ்ஸுக்கு போயிடுறோம். ஆக்சுவலி இந்த வயசுல எல்லாருமே ஓடி ஆடி விளாடணும், ஜாலியா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், இப்படிதான் ஆசைப்படுவாங்க இந்த வயசுல இருக்க. என்ன பண்ணுறது, கீறவங்க அப்படி பண்ணலாம், நம்ம இல்லாதவங்க ஏதோ ஒன்று செஞ்சு தான். நானும் உனக்கு அது மாதிரி எந்த ஆசையுமே இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ட்ரெஸ் எடுக்கணும், சைக்கிள் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது. ஆனால் வெளியே எதுவும் சொல்லிக்க மாட்டேன். கேட்டால் அவரும் கஷ்டப்படுவார் அப்படின்றதுக்கோசரம் நானும் அமைதியாக இருப்பேன். சில டைமில் எல்லோரும் வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க, அது நாம்ளும் ஓட்டணுன்னு ஒரு நாள் ஆசை இருக்கும். தாத்தாட்ட வீடும் இல்லை, இப்போ அதில் தான் இருக்கோம், இல்லை இந்த கொட்டாய்க்கு இருப்போம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தாத்தாக்கிட்ட இந்த மாதிரி கேட்கணுன்னு நினச்சாலும் சில டைமில் தனியாக போய்ட்டு அழுவேன். நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தால் எல்லாம் கேட்டிருக்கலான்னு. இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. எல்லோரையும் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வருவாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவாங்க. எனக்கு என் தாத்தா மட்டும்தான் வருவார். பசங்களாம் கேட்பாங்க ஏன்னா அவங்க அப்பா இல்லைன்னு. அப்போ தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். சரி, அதான் எல்லா பசங்க மாதிரி அவங்க அப்பா அம்மா கூட டூருக்கெல்லாம் போவாங்க, நிறைய விஷயத்துக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. எங்கன்னா போனோம் நம்ம கோயிலுக்கு தான் தாத்தா எங்கன்னா கூப்பிட்டு போவார், இல்லைன்னா அதுவும் இல்லை, இங்கே கைனிலே தான் வேலை. சரி, நீயாண்ணா நான் வந்தல என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன்? எதனா உதவி கிடைக்கும் தான் நினச்சி வந்தேன். என்ன மாதிரி உதவி வேணும்னு நினைக்கிறேன்? நான் இந்த மாதிரி போயிட்டு நல்ல காலேஜ் சேரணும், இந்த மாதிரி எதனா நல்ல உதவி படிக்கிறதுக்கு அந்த மாதிரி நினச்சி தான் வந்தேன். இப்போது தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல்ல, அந்த டைம் உனக்கு என்ன தோணுச்சு? இவர் இல்லைன்னா நாம் அவ்வளோதான், இதுக்கு யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படி நினைக்கிறா? அதான் அப்பாவுக்கு அண்ணா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாலும் தாத்தா பார்த்த அளவுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாட்டி முடிஞ்ச அளவுக்கு கூலி வேலைக்கு போயினா கூட வந்து கொடுப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. புக்கு நோட்டு வாங்குறப்ப காசு இல்லைன்னா தான் ஒரு ரொம்ப தாத்தாவோட கேட்கறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம். இப்போ கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் காசு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவராலையும் வேலை செய்ய முடியறதில்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிட்டேங்க. சாருங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, தாத்தாவும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அதுலேயும் எங்கள் ரவி ஹெச்எம் சார் தான் நிறைய பண்ணுவார். எங்கள் அமுதா மிஸ்ஸும் நிறைய வாங்கி தருவாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான்ல, எனக்காக சொல்லியிருக்கானா உங்ககிட்ட இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு? சொல்கிறான், சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? வீடு இல்லை, எல்லாராட்டம் அங்கே கேரம்ப என்ன பண்ணுறதுன்னுவான். சரி வரும்போதும் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று கடவுள் அப்படின்னுவான். நானும் கேக் வெட்டணும், மற்ற பசங்களை மாதிரி சாக்லேட் வாங்கணும், அதெல்லாம் ஆசைப்படுவோம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, போய் சாமி கும்பிட்டு வந்து இங்கே தான் இருக்கு. கேக் வெட்டினதே இல்லையா? இதுவரை கேக் வெட்டினதே இல்லையா? அது பிறந்த நாளுக்கு போயிட்டு இது கோயிலான கும்பிட்டு வருவோம், அவ்வளோதான். இதில் கிரம வீடு கட்டினா நம்மளுக்கு நிற்கும் என்ன, அதுதான் பார்க்கணும். இல்லை, ஒரு 6 மாதம் குழந்தைய எப்படி விட்டுட்டு போக மனசு வந்தது? சின்ன சின்ன ஆசையாக அவன் கேட்டிருந்தாலுமே கூட ஒரு ஆசை மட்டும் நீங்கள் 2 பேருமே கேட்டது, வீடு இடிஞ்சிருக்கு, வீடு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த வீடு காட்டுறீங்களா? எப்படி காட்டு பார்க்க போகலாமா? வீடு இது வந்து பாத்ரூமா? பாத்ரூம். இது வந்து நீங்கள் கட்டினதா இல்லை? இல்லை, அது இந்த கவர்மெண்ட்டில் கட்டி விட்டது.
கவர்மெண்ட்ல தான் கவர்மெண்ட்டில் சும்மா அப்போ இந்த இது இருக்கும்போதும் வீட்டுக்கு ஒன்று கட்டுறான்னு சொல்லிட்டு கட்டணும். தண்ணி வசதி இருக்க தண்ணி வசதி இல்லை, அது தொட்டிலேருந்து முண்டுக்கிறது தான், தொட்டில இருந்து இதுலேருந்து தான் முள்ளணும். இப்போ அதை ஒன்றும் யூஸ் பண்ணுறதுலாம் இடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ணுறதில்ல. இது அதுக்கு முன்னாடி மழை வந்துச்சு பாரு, அப்போ இடிஞ்சு போச்சு. மழை வந்ததையும் அந்த இதெல்லாம் தான் எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது வீடு? இந்த பாரு இது வரைக்கும் இருந்துச்சு. இந்த பனைமரங்குது இல்லை, அதுலேருந்து ஒரு குறுங்கால் கொடுத்து பாரு, இது குறுங்கால் இருக்குது இல்லை, இதுலேருந்து தான் இருந்துச்சு. இப்போ இது இடிஞ்சதையும் அந்தான வீட்டில் தான் இருக்கிறேன். அந்த மழை வந்தப்போ எல்லாம் இடிஞ்சு எல்லாம் உளுந்து ரொம்ப நாளா இடிஞ்சு அப்படியே யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சிருக்கீங்க. அப்படியே இதுக்குள்ள என்னத்துக்கு அந்த ரூம் சரி இதுல அப்படியே திறக்கிறது இல்லை, அப்படியே இது ரெண்டும் அட்டாச் வைக்கிறதுனால இந்த படுத்தான் மட்டும் இப்படி வர்றது இதை பார்த்துட்டு. இது அப்பவே இப்படிதான் இருந்ததா? இந்த ஆமா, அப்பவே அந்த சந்துக்கு அதான் நீட்டா போட்டுட்டு இருந்தோம்ல, அதனால மரம் வந்துச்சு. அது இப்போ அது இடிஞ்சு பின்னாடி தான் அது உளுந்துட்டு பின்னாடி இது அதுக்கு தான் அந்த காயதும் சுற்றி விட்டுங்கிறேன். இப்போ இடிஞ்சது என்னைக்கு? அது முன்ன மலைக்கு மேலே உறுதி மேலே குறுநாப்ப பெஞ்சில்ல, அப்பயே விழுந்துச்சு. அப்பயே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து கட்ட முடியல. உள்ளலாம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. யாரும் உள்ள போய் படுக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன் என்னாச்சு? அந்த செவரு இப்படி கொஞ்சம் விரிசல் இருக்குது, அந்த செவரு விழுந்துருன்ட்டு அப்படியே எப்போ உள்ளோன்னு கூட தெரியாது. அதனால இதில் படுக்கிறதுல அதுல இது மழை பெஞ்சா கூட தண்ணி உள்ள வரும் போல. அதனாலதான் இது இந்த மாதிரி இது. வெளியே அடுப்பு வச்சு சமைச்சுன்னு வந்துடுறேங்க. இங்கதான் சமைக்கிறது. இதுனாலாம் விட்டுக்குன்னு பயந்துன்னு ஒன்றும் பண்றதில்ல. பாரு இதே மாதிரி தான் இத்து விழுந்து போகுது மண்ணு. இதுவும் எப்ப இடியோன்றது தெரியாது. அதனாலதான் பாரு எல்லாம் அதெல்லாம் விரிசல பாரு, அதுக்கெல்லாம் மண் வச்சு அப்படியே தின்னு அதில் கீது. இதுவும் அப்படியே வந்து இந்த பாரு இதில் விட்டுச்சு இருக்கிறது. இந்த அங்க எப்போ இடியோன்னு தெரியாம பயத்துல தான் வெளியே போயிடுறது, நான் வர போயிருது கட்டில எடுத்து போய் அப்படியே போட்டு படுக்கிறது. அப்படி வேலையும் செஞ்சுட்டு படிப்பும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கஷ்டமா இல்லையா உனக்கு? வேலையும் கஷ்டமா என்ன பண்றது இருக்கும், செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப தாத்தாக்கு உதவிக்கு ஆள் இல்ல அப்படின்றனால இப்ப நீ ஏன் பண்ற மாதிரி இருக்கா? எவ்வளவு நேரம் இது ஃபுல்லாவே நீ தான் பாக்குற? இந்த ஒரு மாதிரி உடம்பு வலி இல்ல ஒரு மாதிரி இருக்காது? என்ன தண்ணி எடுத்து விட்டா நான் மடகடை திருப்பிடுறேன். தண்ணி எடுத்து விட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது மட்டும் திருப்ப சொல்லுவேன். ஸ்கூல் டைம் ஆச்சுன்னா நான் பிறந்தா தாண்டிட்டு போயிடுவேன். சரி போடப்பா அப்படின்ட்டு நான் மோட்டர் எடுத்து விட்டா தண்ணி திருப்பிடுத்தான், அவ்வளோதான். இந்த ஆப்ரேஷன் இந்த இடத்துல 2 ஆப்ரேஷன் போயிட்டாங்க. அதில் அந்த மரமே யாரும் முடியுது வேலை செய்ய முடியதில்ல. குமிஞ்சா வலி, இந்த நெஞ்சு இது மாதிரி அடிச்சுட்டு ரத்த கொதிப்பு, ரத்தமே வாந்தி 1 லிட்டர் ரத்தத்துக்கு மேலே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து கீழே கமுந்து உளுத்து அதுக்கு பின்னாடி எல்லாம் அமுத்தி நெஞ்சு மேலே குத்தி அதுக்கு பின்னாடி மூச்சு வந்த பின்னாடி என்ன தருமபுரிக்கு ஏற்றின்னு போனாங்க. ஆப்ரேஷன் பண்ணும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு, நார்மலாக இருந்தேன். ஆப்ரேஷன் இந்த கிட்னியில் கல் அது வேற உடைச்சாங்க. கல் உள்ள மிஷின் வச்சு உடச்சி அதுக்கு முன்னே கல் இந்த பரவாயில்ல 2 பக்கமும் தொலை போட்டு எடுத்தாங்க. அதில் செஞ்சு அது ஒரு பக்கத்துக்கு 30,000 ரூபாய் கேட்டாங்க. 30,000 ரூபாய் ஒரு பக்கத்துக்கு, ஒரு சைடுக்கு 2 பக்கம் எடுக்கிறதுக்கு 60,000 ரூபாய் கேட்டாங்க. நல்லா இருக்குது கொஞ்சம். அந்த இல்லை வேலை செஞ்சு குஞ்சு வேலை அவ்வளோ செய்ய முடியதில்லை. முன்ன மாதிரி இல்லை. வந்தியா ஏதோ கொஞ்ச நேரம் இப்படி போனியா பார்த்தியா ஏதோ மோட்டர் கிட்டர் எடுத்து விடுவேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியதில்லை, வேலைக்கும் போகிறதில்ல.